முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போர்க்கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை சீனாவிடமிருந்து வாங்க ஈரான் திட்டம், அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்க மாட்டோம், அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் ஆற்றிய சிறப்புரை. ஈரானுக்கு எதிராக போரில் ஈடுபட பில்லியன் கணக்கான டாலர்களை நிதியாக திரட்டும் இஸ்ரேல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். போர்க்கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை சீனாவிடமிருந்து வாங்க ஈரான் திட்டம், அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. மத்திய கிழக்கு பகுதியில் பாதுகாப்பு மற்றும் ராணுவ சமநிலையை மாற்றக்கூடிய முக்கிய முன்னேற்றமாக ஈரான் மற்றும் சீனா இடையே மேம்பட்ட போர்க்கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராய்டர்ஸ் வெளியிட்ட தகவலின்படி சீனாவில் தயாரிக்கப்படும் CM-302 சூப்பர்சோனிக் போர்க்கப்பல் எதிர்ப்பு குரூஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை தெஹ்ரான் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் கடந்த பல தசாப்தங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மிக முக்கியமான மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பாக இது அமையும் என்று ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். CM-302 ஏவுகணை என்பது சீனாவின் YJ-12 ஏவுகணையின் ஏற்றுமதி பதிப்பாகும். இந்த ஏவுகணை சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. கடல் மேற்பரப்பிற்கு மிக அருகில் பறக்கும் சி ஸ்கிம்மிங் தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகத்தில் தொடர்ந்து பறக்கும் சூப்பர்சானிக் திறன் காரணமாக இதை எதிரி கடற்படை பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இடைமறிப்பது மிகவும் கடினம். மேலும் இலக்கை நெருங்கும் போது உயர் திருப்பங்களை மேற்கொள்ளும் திறன் காரணமாக விமானம் தாங்கி கப்பல்கள் போன்ற பெரிய கடற்படை இலக்குகளுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் குறைந்தது 2 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாகவும் கடந்த ஆண்டு பிராந்தியத்தில் ஏற்பட்ட இராணுவ பதற்றங்களுக்கு பிறகு அவை வேகமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக உயர்மட்ட ஈரானிய அதிகாரிகள் சீனாவுக்கு பலமுறை பயணம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும் என்று தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் இந்த ஒப்பந்தம் குறித்து சீனா அதிகாரப்பூர்வமாக எந்த உறுதிப்படுத்தலும் வழங்கவில்லை. ஐநா அமைப்பில் உள்ள சீன பிரதிநிதிகள் இந்த விவகாரம் குறித்து பெய்ஜிங்கின் வெளியுறவு அமைச்சகத்திடம் விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இதுவரை வெள்ளை மாளிகை நேரடி கருத்து தெரிவிக்காமல் இருந்தாலும் அமெரிக்க அதிகாரிகள் கடுமையான எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளனர். இந்த முன்னேற்றம் நடப்பதற்கிடையில் அமெரிக்கா தனது கடற்படைகளை ஈரானை சுற்றியுள்ள பிராந்தியங்களில் அதிகரித்து வருகிறது. USS ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் போன்ற விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் அவற்றின் தாக்குதல் குழுக்கள் அந்த பகுதியில் செயல்பட்டு வருகின்றன. இந்த 2 போர்க்கப்பல் படை குழுக்களும் சேர்ந்து 150க்கும் மேற்பட்ட விமானங்களையும் ஆயிரக்கணக்கான ராணுவ பணியாளர்களையும் கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் CM-302 ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் ஈரானின் கடற்படை தடுப்பு திறன் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடையும். வளைகுடா பகுதியில் செயல்படும் பெரிய போர்க்கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களுக்கு எதிராக செயல்படும் திறன் ஈரானுக்கு கிடைக்கும் என்பதால் இது பிராந்திய பாதுகாப்பு சமநிலையை மாற்றக்கூடியதாக கருதப்படுகிறது. ஏவுகணை ஒப்பந்தத்தை தாண்டி ஈரான் சீனாவில் தயாரிக்கப்படும் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கைமுறை ஏவுகணை அமைப்புகள், எதிர் பாலிஸ்டிக் தொழில்நுட்பங்கள் மற்றும் செயற்கைக்கோள் எதிர்ப்பு திறன்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ராணுவ மற்றும் ராஜதந்திர ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த 3 நாடுகளும் சமீப காலங்களில் கூட்டு கடற்படை பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. சமீபத்தில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷேஷ்கியான் பெய்ஜிங் சென்றபோது சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஈரானின் இறையாண்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை சீனா ஆதரிக்கிறது என்று உறுதிப்படுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சீனா மற்றும் ரஷ்யா ஈரானுக்கு எதிரான புதிய தடைகள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்தன. பிராந்தியத்தில் ராணுவ பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஒப்பந்தம் இறுதியாக நிறைவேறும் என்கிற கேள்வி இன்னும் பதிலின்றி உள்ளது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகள் மத்திய கிழக்கில் உருவாகிக் கொண்டிருக்கும் புதிய சக்தி சமநிலையை வெளிப்படுத்துகின்றன. ஒருபுறம் அமெரிக்காவின் ராணுவ முன்னிலை அதிகரித்து வரும் நிலையில் மறுபுறம் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இணைந்து தனது பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் முயற்சியில் ஈரான் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் உலக அரசியல் அமைப்பு மெதுவாக பல துருவ சக்தி அமைப்பாக மாறி வருகிறது என்ற மதிப்பீடுகளும் வெளியாகி வருகின்றன. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்க மாட்டோம், அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் ஆற்றிய சிறப்பு உரை. அமெரிக்காவின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்கை திசையை விளக்கும் முக்கிய நிகழ்வாக டொனால்ட் ட்ரம்ப் தனது காங்கிரஸ் உரையில் ஈரானை குறித்து பல முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட அவரது ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் உரையில் கடந்த காலத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளை அவர் நியாயப்படுத்தியதுடன் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்க மாட்டோம் என்று மீண்டும் உறுதியளித்தார். ஜனாதிபதியாக தன்னுடைய முக்கிய இலக்கு அமைதியை பாதுகாப்பதாக இருந்தாலும் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தயங்க மாட்டோம் என்றும் அவர் எச்சரித்தார். அவரது உரையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்ற பெயரில் அமெரிக்க ராணுவம் ஈரானின் நிலப்பரப்பில் தாக்குதல் நடத்தி ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை முற்றிலும் அழித்ததாக ட்ரம்ப் கூறினார். இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் ஈரானின் இறையாண்மையை மீறியதாக பல நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இதற்கிடையில் ஈரானிய அதிகாரிகள் தொடர்ந்து தங்களது அணு திட்டம் அமைதி பயன்பாட்டிற்கானது மட்டுமே என்றும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி போன்ற அமைப்புகளின் கண்காணிப்பின் கீழ் செயல்படுவதாகவும் விளக்கம் அளித்து வருகின்றனர். மேலும் ஈரானின் பிராந்திய செயல்பாடுகள் குறித்து
கடுமையான விமர்சனங்களையும் ட்ரம்ப் முன்வைத்தார். கடந்த பல தசாப்தங்களாக ஈரானின் ஆட்சி மத்திய கிழக்கில் ஆயுத குழுக்களுக்கு ஆதரவளித்து வருவதாகவும் அந்த நாட்டின் கொள்கைகள் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கருத்துக்கள் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் மற்றும் காசா, லெபனான் மற்றும் ஏமன் பகுதிகளில் தொடர்ந்து அதிகரித்து வரும் உயிரிழப்புகளின் பின்னணியில் வெளியாகியுள்ளது. உள்நாட்டு நிலைமைகள் குறித்தும் ட்ரம்ப் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். சமீப காலங்களில் ஈரானில் நடந்த போராட்டங்களின் போது ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாக அவர் கூறினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த உறுதியான ஆதாரமும் வழங்கப்படவில்லை. இதற்கு முன்பு ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் வெளியிடுமாறு அமெரிக்காவிடம் கோரியிருந்தார். அதிகாரப்பூர்வ ஈரானிய தரவுகளின்படி கலவரங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ட்ரம்ப் கூறியதை விட மிகவும் குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் ஏவுகணை திட்டம் குறித்தும் ட்ரம்ப் கவலை வெளியிட்டார். ஐரோப்பா மற்றும் அமெரிக்க ராணுவ தளங்களை அடையக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் உருவாக்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த சூழ்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதை அவர் உறுதிப்படுத்தினார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஓமன் நாட்டின் மத்தியஸ்தத்தில் நடைபெற்று வருகின்றன. ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் புசைதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஜெனீவா நகரில் நடைபெறும் என்று தெரிவித்தார். அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கை ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்துவதாகவும் இதை ரெட் லைன் என அமெரிக்க அதிகாரிகள் பலமுறை வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் ஈரான் ஏவுகணை திறன் தனது தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை உரிமையின் ஒரு பகுதியாகும் என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பரஸ்பர மரியாதை மற்றும் தடைகள் நீக்கம் ஆகியவை உறுதி செய்யப்பட்டால் ராஜதந்திர தீர்வு சாத்தியம் என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்காவின் ராணுவ குவிப்பு அதிகரித்து வருவது கவனிக்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான சாத்தியமான ராணுவ நடவடிக்கைகள் குறித்த ஊகங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. பல முனைகளில் நடைபெறும் இந்த ராணுவ தயார் நிலை பாதுகாப்பு சூழ்நிலையை மிகவும் நுணுக்கமான மற்றும் ஆபத்தான கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. தனது உரையின் இறுதியில் ட்ரம்ப் அமெரிக்காவின் ராணுவ வலிமையை மேலும் அதிகரிக்கும் திட்டத்தையும் அறிவித்தார். வலிமை மூலம் அமைதி என்ற கொள்கையை வலியுறுத்திய அவர் பாதுகாப்பு செலவினங்களை $1 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று காங்கிரஸை கேட்டுக்கொண்டார். உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவத்தை மேலும் மேம்படுத்துவது அவசியம் என்றும் இந்த வலிமை அரிதாகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றாலும் அது அமெரிக்காவின் உலகளாவிய தடுப்பு சக்தியாக செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுக்கு எதிராக போரில் ஈடுபட பில்லியன் கணக்கான டாலர்களை நிதியாக திரட்டும் இஸ்ரேல். மத்திய கிழக்கில் பாதுகாப்பு பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல் ஈரானுடனான சாத்தியமான மோதலுக்கான தயாரிப்புகளை தீவிரப்படுத்தி வருகிறது. இஸ்ரேல் பப்ளிக் பிராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வெளியிட்ட தகவலின்படி ஈரானுக்கு எதிரான போர் நிலைக்கு தயாராகும் நோக்கில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் கூடுதல் பில்லியன் கணக்கான ஷெக்கல்கள் நிதியை அரசிடம் கோரியுள்ளன. இந்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்து உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் நிதி அமைச்சகத்துக்கிடையே சமீபத்தில் பல முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றதாகவும் தற்போதைய 2026 பாதுகாப்பு பட்ஜெட்டான $112 பில்லியன் ஷெக்கல்களில் இந்த செலவுகள் இன்னும் சேர்க்கப்படவில்லை என்றும் அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பாதுகாப்பு அமைப்புகளின் தலைவர்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி ஈரானுடனான சாத்தியமான மோதலுக்கான ராணுவ மற்றும் பாதுகாப்பு தயாரிப்புகளை மதிப்பீடு செய்தார். இதற்கு முன் அரசியல் பாதுகாப்பு அமைச்சரவை 3 மணி நேரத்திற்கு மேலாக கூடி பிராந்தியத்தில் ராணுவ அதிகரிப்பு மற்றும் பதற்ற நிலைமைகளை ஆய்வு செய்தது. மேலும் சேனல் 12 வெளியிட்ட தகவலின்படி ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ள அணு பேச்சுவார்த்தைகளை ஈரான் பயன்படுத்திக் கொள்ளும் கடைசி வாய்ப்பு என இஸ்ரேல் கருதுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் பிராந்திய பாதுகாப்பு சூழ்நிலையை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகின்றன. இதற்கிடையில் ஈரான் தரப்பிலிருந்து கடுமையான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரான் ராணுவமான IRGC உடன் தொடர்புடைய கத்தமல் அன்பியா மைய தலைமையகத்தின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் ஈரானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட விரைவான அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் நடத்த முடியும் என்ற கருத்து ஒரு தவறான மதிப்பீடு என்று தெரிவித்தார். எந்த மோதலும் ஆரம்பிக்கப்பட்டால் அது கட்டுப்பாட்டை இழக்கும் அபாயம் அதிகம் என்றும் அதனால் பிராந்திய அளவில் பெரிய அளவிலான பதற்றம் உருவாகக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் எதிரி நாடுகளின் ராணுவ அசைவுகளை இறுதி கட்டத்தில் மட்டுமல்லாமல் ஆரம்ப அறிகுறிகளிலிருந்தே ஈரான் கவனமாக கண்காணித்து வருவதாகவும் தேவையான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் செயல்பாட்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை அதிகரித்து வருவது குறித்து கருத்து தெரிவித்த அவர் வெளிநாட்டு ராணுவ குவிப்புகள் தடுப்பு சக்தியாக அல்லாமல் மாறாக எளிதில் தாக்கக்கூடிய இலக்குகளாக மாறக்கூடும் என்று எச்சரித்தார். ஈரானை சுற்றியுள்ள கடல் சூழல் முழுமையாக கண்காணிப்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானை அரசியல், பொருளாதார அல்லது உளவியல் அழுத்தங்கள் மூலம் பலவீனப்படுத்த முயன்ற முந்தைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளன என்றும் எதிர்காலத்திலும் அத்தகைய அணுகுமுறைகள் வெற்றி பெறாது என்றும் அந்த அதிகாரி வலியுறுத்தினார். ஈரான் எந்த போரையும் தொடங்க விரும்பவில்லை என்றாலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் எந்த நடவடிக்கையும் ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பிராந்திய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் எந்த நடவடிக்கைகளுக்கும் முழு பொறுப்பு அதனை தொடங்கும் தரப்பிற்கே இருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த எச்சரிக்கைகள் வெளியாகும் நிலையில் வாஷிங்டன் 3ஆம் தரப்பு நாடுகள் மூலம் ஈரானிய இலக்குகள் தாக்கப்படலாம் என்ற தகவல்கள் பரவியுள்ளன. ஆனால் அத்தகைய தாக்குதல்களுக்கு ஈரான் கடுமையான பதிலடி அளிக்காமல் இருக்க வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் தவறானது என ஈரானிய பகுப்பாய்வாளர்கள் கூறுகின்றனர்.